ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு மகிழ்ச்சியான குழந்தை வாழ்ந்தது. அந்த குழந்தைக்கு நிறைய விளையாட்டுப் பொருட்கள் இருந்தன. அழகான பந்து, ஒளிரும் பொம்மைகள், இனிப்புகள் நிறைந்த பை. அவற்றை பார்த்தால் யாருக்கும் பிடிக்கும். அந்த குழந்தை நினைத்தது, என்னிடம் இவ்வளவு பொருட்கள் இருக்கும்போது நண்பர்களும் நிறைய இருக்க வேண்டுமே என்று. அதனால் விளையாட வருபவர்களுக்கு இனிப்புகளை கொடுத்து பொம்மைகளை காட்டி தன்னுடன் இருக்கச் செய்தது. குழந்தைக்கு மகிழ்ச்சி இருந்தது, ஆனால் அது நீண்ட நேரம் இல்லை. ஒரு நாள் அந்த பொம்மைகள் உடைந்து போனது. இனிப்பு பையும் காலியாகிவிட்டது. அப்போது அந்த குழந்தை தனியாக நின்றது. சுற்றி பார்த்தபோது முன்பு கூட இருந்த குழந்தைகள் எங்கும் காணவில்லை. பொருட்கள் இல்லாதபோது யாரும் அருகில் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு சிறிய குழந்தை மட்டும் அமைதியாக அருகில் அமர்ந்தது. எந்த இனிப்பும் இல்லை, எந்த பொம்மையும் இல்லை. ஆனாலும் அந்த குழந்தை அருகில் இருப்பது மட்டும் போதுமானதாக இருந்தது. அப்போது அந்த குழந்தையின் மனம் மெதுவாக புரிந்து கொண்டது. நண்பர்களை பொருட்களால் வாங்க முடியாது. உண்மையான நட்பு பகிர்விலும் அன்பிலும் சேர்ந்திருப்பதிலும் தான் உருவாகிறது. நாட்கள் சென்றன. அந்த குழந்தை இப்போது பொருட்களை காட்டாமல் மனதை காட்டத் தொடங்கியது. சேர்ந்து விளையாடியது, சிரித்தது, உதவி செய்தது. அப்போது நண்பர்கள் தானாகவே வந்தார்கள். இந்த கதையிலிருந்து நம்மால் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். பணம் பொருட்களை வாங்கலாம், ஆனால் உண்மையான நண்பர்களை வாங்க முடியாது. அன்பும் நேர்மையும் இருந்தால் நட்பு தானாக மலரும். அதனால் குழந்தைகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நல்ல மனசுதான் உங்களுக்கான சிறந்த நண்பன். Thanks for watching. Subscribe me.